ஹலோ பேஸ் ஐயனுக்கும் இப்போ நம்ம போறது ஒரு கழுகு ஒரு குழந்தைய வளர்த்துன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படணும். அப்படிதான் ஒரு கழுகு ஒரு குழந்தைய வளர்க்குது. ஆனா அதுக்கு பிறகு நடந்த அதிர்ச்சியான சம்பவங்கள் தான் இந்த போறோம். ஒரு ஊர்ல ஒரு வணிகர் இருக்காரு. அந்த வணிகர் கூட பின்னி விற்பவரா இருக்காரு. அவரோட விற்பனை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா பெருகி மிகப்பெரிய ஒரு பணக்காரரா மாறாரு. அவருக்கு ஒரு மனைவி இருக்காரு. அவர் மிகவும் அழகா இருப்பாரு. அதே போல 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஒரு ஆண் குழந்தை வேணும்னு தவம் இருக்காங்க. இப்பதான் மீண்டும் கருத்தரிக்கிறாங்க. கருத்தரிச்ச பிறகு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணோட வீட்டுல இருந்து பேரிச்சம்பழமா நிறைய ஆப்பிள், திராட்சை அப்படின்னு நிறைய பழங்கள் வந்துட்டு இருக்கு. இப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த குழந்தை கண்டிப்பா ஒரு ஆண் குழந்தையா இருக்கணும். அப்படி பெண் குழந்தையா இருந்தா கண்டிப்பா நான் சந்தையில போயிட்டு வித்துட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. இதனால மனைவி வயித்துல புளிய கரைக்குது. மனைவி அதிர்ச்சியா வராரு. இப்படியாவது ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. இப்ப குழந்தையும் பிறக்குது. பெண் குழந்தை தான் பிறக்குது. அந்த பெண் குழந்தைய பார்த்து அதிர்ச்சி ஆவரா, வேதனை அடையறா. மனசை கல்லாக்கிட்டு அந்த குழந்தைய ஒரு கூடையில வச்சு குழந்தைய ஆத்துல விட்டுறா. இப்ப அந்த கூடை ஆற்று வழியா போயிட்டு இருக்கு. அங்க ஒரு மீனவன் அந்த கூடைய பாக்குறான். ஒரு குச்சை வச்சு அந்த கூடைய இழுத்து அந்த கூடைய திறந்து பாக்குறான். அந்த கூடையில ஒரு பெண் குழந்தை தூங்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி. உடனடியா அந்த குழந்தைய தூக்கலாம்னு நினைக்கிறான். அதுக்குள்ள டக்குன்னு ஒரு கழுகு தூக்கிட்டு போயிடுது. அவன் எவ்வளவு முயற்சி பண்றான், அதுக்குள்ள கண்டறியாத இடத்துக்கு போயிடுது. இப்ப அந்த கழுகு அது தன்னோட கூட்டுக்கு கொண்டு வருது. அது மிகப்பெரிய ஒரு அரச மரம். அந்த அரச மரத்துல தான் மிகப்பெரிய கூடுங்கட்டு இருக்கு. அப்ப அந்த குழந்தை வீழ்ச்சி பாக்குது. இதனால அந்த குழந்தை சாப்பிடறதுக்கு அந்த கழுகு மனசு வரல. இப்ப பக்கத்துல உள்ள நகரத்துக்கு போயிட்டு அங்க உணவு தேடிட்டு இந்த குழந்தை கொடுக்குது. இப்ப அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்துமே வெளியில உள்ள நகரங்கள்ல போயிட்டு திருடி கொண்டு வந்து அந்த குழந்தை கொடுக்குது. அந்த குழந்தைக்கு காதல்னு பேரும் வைக்குது. இப்படி படிப்படியா வளருது. அது மட்டும் இல்லாம பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல போயிட்டு கவனிச்சு அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, என்னெல்லாம் ட்ரெஸ் காய வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் திருடிட்டு இந்த குழந்தை கொடுக்குது. இப்படி படிப்படியா அந்த குழந்தைய வளர ஆரம்பிக்கிறா. இப்ப அந்த குழந்தையும் வளர்ந்து ஒரு பருவத்துக்கு வருது. இந்த நேரத்துல தான் கழுகு அவளை பார்த்து சொல்லுது, அம்மா நீ வளர்ந்து பெரிய ஆயிட்டே வர, ஆனாலும் எனக்கு உன்னை பார்த்து பயமா இருக்கு. அதனாலதான் உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா என் அம்மா என் அன்பே அன்பே அப்படின்னு பாட்டு பாடு, உடனடியா நான் வந்துருவோம் அப்படின்னு அந்த கழுகு சொல்லுது. இதை கேட்டு அதே போல அவளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுற மாதிரி இருந்தா உடனடியா அம்மா என் அன்பே அன்பே அப்படின்னு அந்த பாட்டை பாடின உடனே அந்த கழுகு வந்துருது. இப்படி தொடர்ந்து கழுகு தனது மகளை அழகா வளர்க்குது. இந்த நேரத்துல தான் ஒரு நாள் கழுகு தொலை தூரத்துல இறை தேட போயிடுது. இந்த நேரத்துல அந்த வழியா ஒரு வணிகன் வரான். அரச மரத்தடிக்கும் அந்த மரத்தடியில படுக்கிறான். இப்ப படுத்த பிறகு பார்த்தா நீளமா முடி தொங்குறத கவனிக்கிறான். என்னடா மரத்துக்கு மேல இருந்து முடி இருக்கு அப்படின்ட்டு எழுந்திரிச்சு பாக்குறான். அங்க ஒரு பெண் அமர்ந்திருக்கா. அவ பாக்கிறதுக்கு மிகவும் அழகா இருக்கா. பார்த்தோன்னே பேச முயற்சிக்கிறான். ஆனா இதுவரையும் எந்த ஒரு ஆணையோ எந்த ஒரு மனிதர்களையும் பார்க்காத அவளுக்கு பயங்கர அதிர்ச்சி, ஆச்சரியப்படுறா. அவளும் பாட்டு பாடி கழுகு கூப்பிடுறா. இப்ப கூட்டு பக்கத்துல நிக்கிறா. என்னம்மா ஏன் என்ன கூப்பிட்ட அப்படின்னு அந்த கழுகு கேக்குது. இப்பதான் யாரோ ஒருத்தவங்க என்ன மாதிரியே வந்திருக்காங்க, என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்றா. இப்ப அந்த கழுகும் அவன் பக்கத்துல போகுது. அந்த கழுகை பார்த்து ஆச்சரியப்படுறான். இப்ப அந்த கழுகு சொல்லுது, நான் தான் இவளோட அம்மா அப்படின்னு. இப்ப உனக்கு என்ன வேணும், ஏன் இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குது. அவனு சொல்றான், உன்னோட மகள் ரொம்ப அழகா இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியா அப்படின்னு கேக்குறான். இப்பதான் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னுடைய பின்புலம் என்ன அப்படின்னு இந்த கழுகு கேக்குது. எனக்கு ஏற்கனவே 3 மனைகள் இருக்காங்க. இப்ப இவளையும் நான் அழைச்சிட்டு போனா நல்லா கவனிச்சுப்பேன், நான் ஒரு மிகப்பெரிய வணிகன் அப்படின்னு சொல்றான். இப்ப இதை பார்த்து அந்த கழுகும் இதுக்கு மேல இவளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு தேவை அப்படின்னு அந்த கழுகு உணருது. இப்ப காதல பக்கத்துல அழைச்சிட்டு போயிட்டு, அம்மா அழுகாத, நீ பத்திரமா போயிட்டு வா, கண்டிப்பா உனக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பா இவன் இருப்பான் அப்படின்னும் அது சொல்லுது. இதை கேட்டு அவளும் அழுகுறா. இருந்தாலும் மனம் பிரிய முடியாம கழுகிடம் பிரிஞ்சு அவங்க கூட போறா. இப்ப கழுகு சொல்லுது, உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ அந்த பாட்டு பாடு, நான் வந்துடுறேன் அப்படின்னு அந்த கழுகு சொல்லுது. உடனடியா இப்ப அவளை அழைச்சிட்டு போறான். இப்ப அங்க போய் பார்த்தா அங்க ஏற்கனவே 3 மனைகள் இருக்காங்க. இந்த பெண்ணை பத்தி பெருமையா பேசுறான். இவளோட அழகை பத்தியும் பெருமையா பேசுறான். இதனால அந்த 3 மனைவிகளும் பயங்கரமா பொறாமப்படுறாங்க. இப்ப அந்த வணிகன் வெளியே போன பிறகு இப்ப கழுகு மேல நீ இன்னைக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லி அரிசியை அவள்கிட்ட தராங்க. இப்ப அவளுக்கு என்ன பண்ண தெரியல. வெளியில பெரிய ஒரு வாழைத்தோட்டம் இருக்கு. அந்த வாழைத்தோட்டத்துல உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கா. பாட்டு பாடி அம்மா கூப்பிடுறா. இங்க இருந்து கழுகு பறந்து வருது. இப்ப என்னமான்னு கேக்குது. அவளும் சொல்றா, இது மாதிரி எனக்கு எதுவுமே சமைக்க தெரியாதுமா, சமையல் இது வரலையும் பார்த்து கூட கிடையாது, எப்படி பண்றாங்க கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. என்ன சமைக்க தெரியலன்னு இவங்க என்னுடைய கணவர்கிட்ட சொன்னா என்னுடைய கணவர் என்ன வெறுப்பாரு அப்படின்னு அவன் சொல்றா. இவ்வளவுதானே, இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, நீ ஒரு பாத்திரத்துல தண்ணி வை, கொஞ்சம் அரிசியை போடு, விறகு போட்டு எரி விடு, இப்ப அரிசி ரெடி ஆயிரும். அதே போல பக்கத்துல உள்ள பாத்திரத்துல பருப்பு போட்டு காய்கறி எல்லாம் வெட்டி போட்டு சாம்பார் இப்படி தயாரி அப்படின்னு அவன் சொல்லுது. இப்படி சொல்லிட்டு அது பறந்து போயிடுது. அதே போல அவ அழகா சமைச்சிடறா. அதே போல எல்லாருக்கும் பரிமாறா. கிண்ணங்கள்ல அரிசி சாதம்,
சாம்பார் எல்லாமே ரெடியா வருது. எல்லாமே அவ்வளவு சுவையா இருக்கு. இத பார்த்து அவங்களுக்கு எல்லாருமே ஏமாற்றம் தான். ஏன்னா இவளுக்கு சமைக்க தெரியாது. எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுட்டு அந்த 3 பேருமே ஏமாந்து போறாங்க. இப்ப அடுத்த நாள் வருது. அடுத்த நாளும் தொடப்பத்தை கொடுத்து மாட்டு தொழுவத்தை கூட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திரும்பவும் அவளுக்கு அழுகை வருது. இப்ப திரும்பவும் உட்கார்ந்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு அவ பாட்டு பாடுறா. அதே போல கழுகை வருது. இப்ப கழுகிடம் எனக்கு கூட்ட தெரியாது. நான் இதுவரையிலும் இந்த மாதிரி இடத்த பார்த்தது கூட இல்ல. இதுவரையிலும் இதை எப்படி பயன்படுத்துறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன கூட்ட சொல்றாங்க அப்படின்னு அவ சொல்றா. இப்ப இவ்வளவுதானே, இந்த தொடப்பத்தை இந்த குச்சை பிடிச்சிக்க ஒரு புறத்துல இருந்து மறுபுறத்துல வந்து கூட்டிட்டு வா. அந்த உள்ள குப்பை எல்லாம் ஒரு சைடா வந்துரும். இப்ப அந்த இடம் கிளீன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது பறந்து போயிடுது. அதே போல அந்த குச்சை பிடிச்சிட்டு அவ வந்து கூட்ட ஆரம்பிக்கிறா. அதே போல அந்த இடம் சுத்தமாயிடுது. இப்படியே நாட்கள் கிடக்குது. இப்ப அந்த வணிகன் இவ செய்யற ஒவ்வொரு செயலையும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான். அதே போல அந்த வணிகன் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்றான். விருதுக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அதனால நல்லா வந்து ட்ரெஸ் அணியணும். எல்லாருக்குமே பருத்தி கொண்டு வந்து கொடுத்து எல்லாருமே அவங்க துணியை நல்லா வந்து நெய்யணும். நல்ல ஒரு ஆடையை தயாரிச்சு என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு 4 பேரும் தரான். இப்ப 3 பேரும் ஆஹா இதுல வந்து மாட்டிப்பா, கண்டிப்பா அவளுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, நம்ம வந்து அழகா பின்னும் அப்படின்ட்டு எல்லாருமே அழகா ஆடை தயாரிக்கிறாங்க. இப்ப இந்த கழுகு மகளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த பருத்தி எடுத்துட்டு போயிட்டு வெளில திரும்பவும் வந்து உட்காந்துட்டு அழுவுறா. அவளும் அம்மா அம்மான்னு பாட்டு பாடுறா. இப்ப அந்த கழுகும் அங்கிருந்து பறந்து வருது. பறந்து வந்து என்னம்மா ஏன் அழுவுறன்னு கேக்குது. அதே போல அவ சொல்றா, இதுவரையும் ஆடை நெய்யறது எனக்கு கஷ்டமா இருக்கும். என்ன வந்து துணி நெய்ய சொல்றாங்க, எப்படி நான் வந்து ஆடை தயாரிக்க முடியும் அப்படின்னு அவ சொல்றா. இவ்வளவுதானே, இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லம்மா, 2 மூங்கில் குச்சி எடுத்துருவான்னு சொல்லுது. அதே போல 2 மூங்கில் குச்சி எடுத்து வரா. அதே போல நுணுக்கமான கோடுகளையே நான் வந்து கட்டி முடிப்பேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லி பருத்தி எல்லாம் கீழே கொட்டி அது மேல மூங்கில வச்சு அந்த நூலெல்லாம் திரிக்க சொல்லுது. அதே போல எப்படி ஆடை தயாரிக்கணும்னு சொல்லி அழகா வந்து ஒரு ஆடை தயாரிக்குது. இப்ப நீ இந்த ஆடை கொடுக்கறதுக்கு முன்னாடி அன்பளிப்பா இந்த காசையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு போயிடுது. இப்ப எல்லாருமே அந்த வணிகன்ட்ட உடைய தராங்க. எல்லாமே அழகழகா இருக்கு. கழுகு மகளும் அந்த 4-5 காசு எடுத்துட்டு போயிட்டு அந்த வணிகன்ட்ட தரா. எல்லாருமே சிரிக்கிறாங்க. இப்ப அவ கையில இருந்து ஒரு பொட்டி இருக்கா, அந்த பொட்டியும் கொடுக்குறா. அந்த பொட்டி திறந்து பார்க்கறான். அழகா இருக்கு, இந்த உலகத்துல இப்படி ஒரு துணி தயாரிச்சதை யாரும் பார்த்ததே இல்லை அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து பேசுறான். இதை கேட்டு பயங்கர ஒரு அதிர்ச்சி 3 பேருக்கும் வயித்தெரியுது. இப்ப எல்லாருமே வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இவ எப்படி எல்லாத்தையும் சமாளிக்கிறா, என்ன விஷயம்னு அவன் பேசிக்கிறாங்க. இப்ப பேசிட்டு இருக்கும் போதே ஒரு நாள் கவனிக்கிறாங்க, இந்த கழுகு இவளிடம் வருது. இப்பதான் இவங்களுக்கு புரியுது எல்லாமே கழுகோட வேலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உடனடியா இவங்களும் ஒரு நாள் திட்டம் போட்டு ஒரு நாள் அன்பே அன்பேன்னு பாட்டு பாடுறாங்க. அதே போல கழுகு அந்த இடத்துக்கு வருது. ஆனா அங்க அந்த 3 பேர் இருக்கிறாங்க. இப்ப அந்த கழுகை தடியால அடிச்சு கொள்றாங்க. அடிச்சு கொண்டது கழுகு மகள் காஜலுக்கு தெரியாது. இப்படி போயிட்டு இருக்கு. ஆனாலும் சில நாட்கள்ல காஜல் கழுகு கூப்பிடும் போது கழுகு வரல. என்ன காரணம், என்னோட அம்மா ஏன் வரல அப்படின்னு ரொம்ப பரிஜிச்சுரா, ரொம்ப அழுகிறா. அவங்க அடிச்சு கொண்டது காதலுக்கு தெரியாது. இப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அழுதுட்டு இருக்கா. இப்போ ஒரு நாள் வணிகம் வரான். இது போல வணிகத்துக்கு ரொம்ப தூரம் போறோம், இவங்க ரொம்ப பாதுகாப்பா பாத்துங்க அப்படின்னு 3 மனைகளிடமே கழுகு மகளை ஒப்படைச்சிட்டு அவன் போறான். இப்ப அவங்க 3 பேரும் சந்தோஷமா வராங்க. இப்ப அவன் போன பிறகு 3 பேருமே திட்டம் போடுறாங்க. கழுகு மகளை சந்தைக்கு அழைச்சிட்டு போய் ஒருத்தன் வித்துடுறாங்க. அவனோ ஒரு வியாபாரி. அவன் அவளை அழைச்சிட்டு போயிட்டு கருவாடு மீன்கள் எல்லாம் விற்கிறதுக்காக உட்கார வச்சுடுறான். இப்ப அங்க கழுகுகள் எல்லாம் நிறைய கத்திட்டு இருக்கு. தன்னுடைய அம்மாவை நினைச்சு அவன் மிகவும் அழுதுட்டு இருக்கா. இப்ப வணிகன் அவனுடைய வணிக வேலையை முடிச்சுட்டு ரொம்ப நாளைக்கு பிறகு வீடு திரும்புறான். அப்படி வீடு திரும்ப வரும்போது திடீர்னு அந்த ஆற்றங்கரை பக்கத்துல கழுகு மகள் குரலை கேட்கறான். இதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறான். என்னுடைய மனைவி இங்க எப்படி வந்தா அப்படின்னு அவன் வந்து திரும்ப அங்க போய் பாக்குறான். அப்பதான் அங்க ஒரு வியாபாரி நான் வந்து காசு கொடுத்து இவளை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்ப இதை கேட்டு அவனும் அதிர்ச்சியில உறைஞ்சு போறான். அவன் இதை விட 10 மடங்கு நான் காசு தரேன்னு சொல்லிட்டு பணத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு அவளை திரும்ப அழைச்சிட்டு வரான். இப்ப அவளை அழைச்சிட்டு வந்து யாருக்கும் தெரியாம அவனுடைய வண்டியிலேயே மறைச்சு வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க, எங்க காஜல் அப்படின்னு கேட்கறான். இப்ப காஜலை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, வெளில எங்க போயிட்டா அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க. நீங்க ஏதோ பொய் சொல்றீங்க அப்படின்னு எனக்கு நல்லா புரியுது, நீங்க பேசும்போதே தெரியுது நீங்க பொய் சொல்றீங்கன்னு. அதனால ஒரு பெரிய ஒரு நிலத்துல வந்து குழி தோண்டி அந்த நிலம் ஃபுல்லா நிலக்கரியை கொட்டி நெருப்பத்த வைக்கிறான். யார் இங்க இருந்து அடுத்த பக்கம் வந்து எதுவும் ஆகாம வெளில வரீங்களோ அவங்க தான் பொய் பேசலன்னு அர்த்தம். அதனால இதுல நடக்குன்னு சொல்றான். இப்ப அந்த 3 மனைவிகளும் ஒருத்தர் நடக்கிறாங்க. முதல் மனைவி இறந்துடுறா, 2வது மனைவி இறந்துடுறா, 3வது மனைவி அதுக்கு முன்னாடி பயந்து உண்மை சொல்லிடுறா. இதோட என்ன விட்டுருங்க, நான் என்னோட தாய் வீட்டுக்கே போறேன், நீ மிகப்பெரிய பணக்காரன் ஆசைப்பட்டு தான் நான் கல்யாணம் பண்ண அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறா. அவளும் அவனை விட்டு போயிடுறா. இப்ப இதெல்லாம் தெரியாது வீட்டுள்ள கழுகு மகள் இருக்கா. இப்ப நேரடியா கழுகு மகள்கிட்ட போயிட்டு அவன் பேசுறான். அதாவது நடந்த உண்மைக்கெல்லாம் வருத்தம் தெரிவிக்கிறேன், உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு அவன் பையில இருந்து ஒரு கழுகை வந்து வெளில எடுக்கிறான். அது அவங்க கூட எப்பொழுதும் பழக்கப்பட்ட ஒரு கழுகு அப்படின்னு அவன் சொல்றான். அவ்வளவு சந்தோஷமா அந்த கழுகு அணைச்சிக்கிறா. இதுக்கு மேல நம்ம சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.